ஆதரவாளர்கள், தாவேக்கா ஆதரவாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, 108 இடம் ஜெயிச்சிட்டாரு. இப்ப அடுத்தது அலைன்ஸ் வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் சிஎம் ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அது ஆகல, ஆக விடலைன்னா அது அப்புறம் பேசிப்போம். இப்போ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்ச நாள்ல ஆயிடுவாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய பொறுப்பு என்ன? நம்ம இத்தனை பேர் இவ்வளோ 1.5 கோடி பேர் கிட்ட சேர்ந்து தனியா எந்த ஒரு அலைன்ஸும் வைக்காம, எந்த ஒரு கூட்டணியும் வைக்காம ஜெயிச்சு நிக்க நம்ம விஜய் அண்ணாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா விஜய் அண்ணாவோட பேரை கெடுக்கிறதுக்கு, அவருடைய கட்சியில அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்துறதுக்கு டிஎம்கே மூலியமா பல யூடியூபர்ஸ்கள், பல போலி பத்திரிகையாளர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள்னு பேர் வச்சுப்பான். ஆனா அவன் வந்து திமுக ஆதரவாளர்கள், திமுக சொம்படிக்கிறவனா இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் உமாபதினு ஒருத்தன், நான் காட்டுறேன் அவனை, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இவன் தான் இவன் தான் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவன் வாயை திறந்தாலே ஆதாரமே இருக்காது. ஆதாரம் இல்லாம பொய்யா பொழுகிட்டு தெரியுவான், திருட்டு பய. இவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அவ்வளோ வந்து அவதூறு பரப்புவான். விஜய்க்கு எதிராக பேசுறவர் ஃபர்ஸ்ட் வீடியோவே இதான் வருது பாருங்க. விஜய் நெட்வொர்க் பெருசு, விஜய்க்கு உதவிய சர்வதேச கைகூலின்னு போட்டிருப்பான். திருட்டு பய. ஆதாரம் வச்சிருக்கான்னுமா, ஆதாரம் வெளியே விட மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு எதிராக பல தீய சக்திகள், திமுகவால பல தீய யூடியூபர்கள், தீய சக்திகள், காசுக்கு மாரடிக்கிற, காசுக்கு அவதூறு பேசுகிற ஈனப்பிறவிகள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. தயவு செய்து அவனுங்களுக்கு தீனி போடுற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது. ஏன்னா தாவேகா கட்சி மேலேயும் தாவேகா நிர்வாகிகள் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டுகள், அப்புறம் மோசடி, பண மோசடி செய்ததாகவும் பல குற்றச்சாட்டுகள் வைக்க சொல்லி, அவதூறு பரப்ப சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவு செய்து சொல்றேன், டிவிக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, விஜய் அண்ணாவோட ரசிகர்களும் சரி, சந்தோஷமா இருங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா பொறுப்போட செயல்படுங்க. உங்க உங்க ஏரியாவில் லைட் எரியலையா? உங்க ஏரியாவில் தண்ணி பிரச்சனையா? உங்க ஏரியாவில் ரோடு பிரச்சனையா? உங்களால முடிஞ்சதை ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. செஞ்சுட்டு அது தாவேக்கா விஜய் அண்ணாவுக்கு அந்த தாவேக்கா விஜய் அண்ணாவோட கட்சியில் இருக்கிற உறுப்பினரா நாங்க இதை செய்றோம் அப்படின்னு சொல்லி உங்க பேரை சொல்லிட்டு ஒரு நல்லது பண்ணுங்க. ஒரு ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தெருவில், அந்த ரோட்ல ஏதாவது பழுதாயிருக்குன்னா உங்க கை காசு போட்டு அந்த ரோடை சரி பண்ணுங்க. 4 பேருக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், தானம் செய்யறதா இருக்கட்டும். இந்த அரசு வந்து 50 வருஷம் கழிச்சு, அதாவது தமிழ்நாடு 50 வருஷம் கழிச்சு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. வெள்ளைக்காரங்கிட்ட இந்தியா சுதந்திரம் கிடைச்சது பெரிய விஷயம் இல்லைங்க. தமிழ்நாடு இந்த திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக மாறி மாறி கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி கேட்டா வட இந்தியாவை விட நாங்க தமிழ்நாடு நல்லா இருக்குது. ஏங்க தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா காரணம் நம்ம அப்பா அம்மாவுடைய உழைப்பு. நம்ம அப்பா அம்மா நகையை வித்து, நம்ம அப்பா அம்மா கொள்ளையில வேலை செஞ்சு, வயல்ல வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, மூட்டை தூக்கி நம்மளை படிக்க வச்சு டாக்டர் ஆகியிருக்காங்க, இன்ஜினியர் ஆகியிருக்காங்க, சயின்டிஸ்ட் ஆகியிருக்காங்க. பல துறைகளை நம்மளை சாதிக்க வச்சது நம்மளுடைய அம்மா அப்பா. வீட்டு வேலை செஞ்சுலாம் படிக்க வச்சு அவங்க பையன் அமெரிக்காவில் சம்பாதிச்சு அந்த அம்மாவை காப்பாற்றின கதைகள்லாம் நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். இதுக்கு நடுவில் திமுக ஒரு உதவி நம்மளுக்கு செய்யல, அதிமுக ஒரு உதவி நம்மளுக்கு செய்யல. இலவசங்களை கொடுத்து அதை மார்க்கெட் பண்ணி